இன்றைக்கி நம்ம பெங்களூர் சண்டே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்க ஸ்மார்ட் மார்க்கெட் 360 ப்ரோவும் ரொனால்டு ப்ரோவும் இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி மார்க்கெட்டில் தேடி பிடிச்சி நிறைய பொருட்களை வாங்கினோம். என்னென்ன வாங்கினோம், எப்படி வாங்கினோம், ஃபஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் சண்டே மார்க்கெட் போகிறதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கிட்ட ஆக போகுது. நம்ம வந்து இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் வினோதமாக இருக்குது. என்னென்னா நம்ம சென்னை மெட்ரோவில் பார்த்துருப்போம், அந்த ஓல்டேஜ் லைன் வந்து மேலே கூடி போகும். ட்ரெயினோட மேலே பட்டு தான் அந்த ட்ரெயினுக்கு வந்து கரண்ட் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் லைன் கீழே வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ட்ராக்கில் அந்த எல்லோ கலரில் பார்த்தீங்களா, அதுதான் ஓல்டேஜ் லைனு. 750 ஓல்டேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் நினச்சேன் எவனாச்சும் கீழே இறங்கி போய் கையை வச்சுட்டு என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் மேலே வந்து சேஃப்டி லேயர் போட்டிருப்பாங்க போல். அடியில் கூடி தான் அந்த ட்ரெயினோட அந்த லைன் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் போல். மொத்தம் பெங்களூரில் 3 லைன் இருக்குது. க்ரீன் லைன், எல்லோ லைன், பர்பிள் லைன் சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த பெங்களூர் சண்டே மார்க்கெட் போனோம் அப்படின்னா க்ரீன் லைனில் சிக்பட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரீங்க அல்லது நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் இருந்து வரீங்க அப்படின்னா ட்ரெயினில் வர்றது ரொம்ப பெட்ரு. கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அங்கே ஏறினீங்கன்னா க்ரீன் லைனில் ஒரே ஸ்டேஷன் தான், சிக்பட். அங்கே போயிட்டால் நமக்கு வந்து அந்த சண்டே மார்க்கெட் போயிடலாம். மற்றபடி நீங்கள் இந்த கிருஷ்ணராஜபுரம் அப்புறம் இந்த நான் இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தூரம் இங்கேருந்து போகிறது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் வருது. நம்ம சென்னை மெட்ரோ மாதிரிலாம் கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? மேலே வந்து இந்த கரண்ட் லைன் இல்லை, கீழே தான் இருக்குது. இது பார்க்கும்போது நம்ம சென்னை மெட்ரோ தாங்க ஞாபகம் வருது. அடிக்கடி பயணம் பண்ணுது, இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சண்டே அதுவுமா அந்த சிக்பட் மெட்ரோ ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே ஏறி வெளியே வந்து வச்சுக்கோங்களேன், அங்கேருந்தே கடைகள் ஆரம்பிச்சிடும். நான் வந்து B2 அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் வந்துட்டேன் போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இருந்துச்சு. காலங்காத்தாலேயே பழங்கள்லாம் லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. நேரம் ஆக கூட்டமும் பயங்கரமாக வருதுங்க. ஏன்னா பெங்களூரில் வந்து லோக்கல் ட்ரெயின் கிடையாது, அதனால் எல்லாருமே மெட்ரோவை தான் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் காலங்காத்தாலே போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம அண்ணங்க 8 மணிக்கே வர சொன்னாங்க. ஆனால் நமக்கு இது புதுசுனால அப்படி இப்படி ரீச் ஆகிறதுக்கே எனக்கு 9 மணி 9 கிட்ட ஆகி போச்சு. எலக்ட்ரானிக் கடைக்கு வர சொன்னால் நான் பார்த்தீங்கன்னா பல கடை சந்தைக்குள்ளே போயிட்டேன். சரின்ட்டு போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனேன். இங்கே பாருங்கள், சட்டையெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. 100 ரூபா 200 நம்ம சட்டையெல்லாம். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனால் நம்ம அண்ணங்களை மீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரிஜினல் அந்த ப்ளே ஸ்டேஷன் PS1ன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று மாட்டுச்சு. நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, டேமேஜே ஆகலை. மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு 12 வோல்ட் இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். CD போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டிவியில் விளாட்லாம். இது இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், அண்ணா வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கான CD பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடக்குது. இந்த ஸ்மார்ட் டவுன் அப்புறம் அப்படி இப்படின்னு கார் ரேஸ்னால் நிறையா அந்த PS2ஓட CDயும் இதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 800 தான் சொன்னாங்க. ஸோ இதுக்கு மட்டும் அடாப்டர் மட்டும் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தார், அவர் வாங்கியிருந்தார். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது போக எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், அடாப்டரு, அப்புறம் இந்த ஜியோவோட ஒய்ஃபையா என்னன்னு தெரியல, இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, செட்டாப் பாக்ஸ் மாதிரி, அது இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிற பொருட்களும் பெருசாக டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் JBLோட ஒரு ஸ்பீக்கர் பார்த்தோம், வெயிட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நம்பர்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இது ஒரிஜினல் தானான்னு சொல்லிட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு மாதிரி வச்சுருக்காங்களா, அங்கே வந்து இந்த ஆப்பிளோட ஐபேடெல்லாம் சொருவி வச்சுக்கலாம். அப்படி வச்சு அதில் பாட்டு கேட்குறது. அந்த ஐபேடெல்லாம் எப்போ வந்துச்சு, 2005 6 தெரியல. அப்போ வந்தப்போ அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ரிலீஸ் பண்ணது அந்த JBL. அப்புறம் இந்த மாதிரி சைனா ஸ்பீக்கரும் பார்த்தோம். இது வாங்குறதுக்கு யாருக்கும் ஐடியா இல்லை. JBL வாங்குறதுக்கும் அந்த சோனியோட ப்ளே ஸ்டேஷனை வாங்குறதுக்கும் நமக்கு ஆர்வம் ரொம்ப இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கடைகள் பண்ணுவாங்க. நான் நம்ம அண்ணன் கூட வந்ததுனால அவருக்கு தெரியும், அவர் ரெகுலராக இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால எந்தெந்த கடைகளில் வீடியோ எடுக்க விடுவாங்க, எங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் கொஞ்சம் சேஃபாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம பாட்டுக்கு எடுத்தவங்கொத்தம் வந்து இப்போ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேமராவை பிடிங்கி வச்சுப்பாங்க, ஏதாச்சும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்தவங்கொத்தன்னு போகாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம், இங்கே எல்லாருமே வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. தமிழ் ஆளுக்கு வந்து கடை வச்சுருக்கவங்க சொல்கிறேன், கடை வச்சுருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் கொஞ்சமாச்சும் பேரம் பேச முடியும். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கூட வந்த 2 அண்ணங்களும் ஆல்ரவுண்டர் போல் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுருக்காங்க.
இவருக்கு பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜ் தெரியுங்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா 6-7 தெரியுங்காரு. வேறு லாங்குவேஜில் பேரம் பேசுகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே 3 அண்ணங்க இருக்காங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஃபயர் ஸ்டிக் வாங்குகிறோம், எந்த பொருள் வாங்கினாலும் அதை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு கூடவே கனெக்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஓல்டு பக் கனெக்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வோல்டேஜ் 3 வோல்டேஜிலேருந்து 20 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம ரெகுலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே அங்கேயே போட்டு செக் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் ஒரு ஆப்பிளோட ஐபோர்ட் எடுத்தோம். ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இன்பில்ட் அதிகமாக போட்டுருந்துச்சு. பட் நம்ம அது கனெக்ஷன் பார்த்து கொடுக்கும்போது அப்போ எடுக்கலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வந்து ஃபயர் ஸ்டிக் செக் பண்ணிகிட்ருக்காங்க. 250 ரூபா சொன்னாங்க அந்த ஃபயர் ஸ்டிக்கு. ஸோ நம்ம எடுத்தவங்க வாங்கிட முடியாதுல்ல, அதனால் அந்த கனெக்டரு எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கேயே பார்த்தோம். அந்த ஃபயர் ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அப்புறம் ஒரு கடையில் ஒர்க் ஆகிற பொருள் தான், ஆனால் ஏதாச்சும் குட்டி பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் விற்றுட்டு இருந்தாங்களா, இது வந்து இந்த டேபிளை க்ளீன் பண்ணுற டிவைஸ். ஆமாம், இது மேலே வச்சு விட்டோன்னு சுற்றிகிட்டே போகும். டேபிளில் இருக்க டஸ்ட்டு, இந்த ஏதாச்சும் மேசை, சின்ன பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மொபைல் கூலர். நீங்கள் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோன் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது அப்படின்னா இதை பின்னாடி மாட்டி வச்சுக்கணும் போல். ஸோ அப்போ இது இந்த ஃபேனை சுற்றி உங்கள் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வெளியேற்றும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னார். நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மாட்டணும் அந்த மாதிரி மாட்டணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். இல்லையா நீங்கள் சொக்கரைச்சிட்டு நம்ம ஃபோன் கட்டி விற்கலாம், இந்த வச்சுக்கலாம். ஓ, இது ஃபோன் உட்காரச்சா நமக்கு கூலாம். இது எப்படி உள்ள பேட்டரியா இருக்கா? இந்த பேட்டரி இல்லை, चार्ज போட்டால் ये चार्जिंग का नहीं ಎಲ್ಲ ಯೂನ್ಸ್ ಡೈರೆಕ್ಟ್ ಚಲ್ತಾ ನಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಕೂಡ ಸಿ ಕೊಟ್ಟು நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து மொபைல் ஸ்டாண்டு வாங்கலான்னு பார்த்தேன். இப்படி பார்த்தப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோடு இருந்துச்சு. இது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய, நீங்கள் பொழுதுனைக்கும் சார்ஜ் போட்டு லைட் எரிய வைக்க வேணாம், உள்ளுக்குள்ளேயே பேட்டரி இருக்கும். இப்போ பேட்டரியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி இது 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது 600 700 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பிரச்சனை தான் இருக்கும், போய் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஸ்டிக்கான ரிமோட்டெலாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஃபயர் ஸ்டிக் வந்து ரிமோட் இல்லாமல் இருக்கா, அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரிமோட்டு மட்டுமே 300 ரூபா சொல்கிறாங்க. நம்ம புதுசு ஆன்லைனில் வாங்கல 200 தான். இங்கே அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு சில கடையில் ரேட் கம்மியாக இருக்குது, பட் முக்கால்வாசி கடையில் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப்பாக விற்றுக்கிட்டுருக்காங்க. அப்பா எல்லாமே வந்து 2000 3000 என்ன இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குன்னு கேட்டால் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. இது வந்து ஒர்க் ஆகாது, மதர் போர்டு போனது, பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து பேனல் தேவைப்படுது, ஸ்பேர் எதுவும் தேவைப்படுது, சும்மா ஷோகேஸுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தார். இது நிறைய மாடல் இருந்துச்சு. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டிஸ்பிளே தேவைப்படுது அதனாலன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் வந்து இந்த ஏர் மாடல்லாம் ஸ்லிம்மாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பலகார சந்தையை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் சொல்லியும் விற்றுடுறாங்க, இதுதான் கண்டிஷனு, வாங்கி எதுக்கும் யூஸ் ஆக முடியாது, பெருசாக ஏமாறாதீங்க, இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. அந்த வகையில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அப்புறம் காதில் மாட்டுற ஏர்பட்ஸு அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. என்னடான்னு எடுத்து பார்த்தா அது வந்து குரோம் கேஸ்ட்டுங்க. நம்ம போன தடவை ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட்டோடது. இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஃபோனோட ஸ்க்ரீனை அப்படி நம்ம டிவியில் தெரிய வச்சுக்கலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் சைடில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாய்ஸ்டிக் இருந்துச்சு. PS2 ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். பட் அதில் வந்து எக்ஸ்பாக்ஸோட ஜாய்ஸ்டிக் ஒன்றும் போட்டிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபோன், இது வந்து சைனா பீஸ் தான், இருந்தாலும் ஒரு பர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், கைக்குள்ளே அடக்கமாக, இது ஒன்று இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 400 சொன்னாங்க. மேபி பேரம் பேசினா கம்மி பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக் டிசைன் இருந்துச்சு, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் கூட காற்றடிக்கிற பம்பு, நம்ம எலக்ட்ரிக் காற்றடிக்கிற மிஷின் ஒன்று எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அது போல் இது வேறு ஒரு மாடல் இருந்துச்சு. பார்த்தா இது ஏதோ டாங்கிள் மாதிரி இருக்குங்க, மேலே வந்து இந்த டவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்ன தெரியல, நெட்டில் போட்டு தேடி பார்த்தாலும் அது ஏதோ வித்தியாசமாக வருது. அதனால் அது பார்த்து மட்டும் வச்சுட்டோம். ஸோ அப்புறம் வேறு கடையில் இந்த ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தேன் 300 ரூபா சொன்னாங்களே, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே தான்.
பட் நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா கூடவே பேட்டரிலாம் எடுத்து வந்திருந்தார். அதனால் ரிமோட்டில் போட்டு அது ஒர்க் ஆகுதா கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினோம். ஒரு 100 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹப்பு ஒன்று, இதில் வந்து நம்ம டைப் சி இன்புட் இருக்கும். ஃபோனில் மாட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு, பென்ட்ரைவு, அப்புறம் HDMI இன்புட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது மாட்டிக்கலாம் போல். அப்படி ஒன்று இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. சரி நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பேரம் பேசாமல் அப்படியே வாங்கிட்டேன். அப்புறம் நம்ம அண்ணங்க இந்த கூகுளோட எக்கோ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க. இதில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனாலும் இது வந்து நல்லாயிருக்கும். அது எனக்கு தெரியல, எக்கோ பாக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். இது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அண்ணங்க வாங்கியிருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போடுவாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மானிட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்கு 12 வோல்ட்டோ 20 வோல்ட்டோ கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்புட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் USB கேபிள் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி அது மூலமாக கொடுத்து ஒர்க்காக வைக்கிற மானிட்டரானு தெரியல. 2-3 இருந்துச்சு. நம்ம அண்ணங்க அங்கேயே வச்சு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் இன்னொரு கூகுளோட இந்த மாதிரி டிவைஸ் ஒன்று பார்த்தோம். இதுவும் அந்த மாதிரி தான் சொன்னார். அலெக்ஸா எப்படி இருக்குது அதே போல் ஆப்ரேட் பண்ணும், ப்ளஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட டிவைஸ் எல்லாம் இந்த பெங்களூர் சண்டே மார்க்கெட்டில் நிறையா மாட்டுது. நம்ம போனதெல்லாம் வந்தப்பவும் பார்த்தோம், இப்போயும் பார்த்தோம். நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி டிவைஸை வாங்கி இதுக்குள்ளே என்ன இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ எதுக்கு நாங்கள் பேக் நோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த எக்கோ பாக்ஸை வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு பின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா அதுக்கான கன்வெர்ட்டர்லாம் போட்டு வச்சுருக்காரு. இது பூஸ்ட் கன்வெர்ட்டர் மாதிரி. ஆமாம், பூஸ்ட் இல்லை, நெகோஷியேட் USB-Cல நம்ம ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்த முடியும். கேட்டிருந்தாரா நீங்கள்? அதான் எந்த சொல்லியிருந்தேன், விட்டு சொல்லலாம் நினச்சேன், வந்துட்டாங்க. மெயின் கொண்டாடும் ஆனால் இது தெரியாது. இது உள்ளே போன ப்ளக்கு வெளியே நிற்கிது. அது இன்னொரு வயர் வேணும், அது காணும். அப்போ விடுங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொம்மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இந்த ரிமோட் காரு, RC காரு, ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் விற்றுட்ருப்பார். சண்டே மட்டும்தான், அதுவும் 8 to 11 12 மணிக்கு தான் போட்டிருப்பார். ஃபுல் டே போட மாட்டார் போல். இவர் கடையிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஜெட்ஸ் இருந்துச்சுங்க. எல்லாமே புதுசு. இந்த லைட்டாக டேமேஜ் ஆனது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன். நல்லா புதுசாக தான் இருக்கும், ஒர்க் ஆகும். பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா 400 500, ஏன் கம்மி பேரம் பேசினா கம்மி பண்ணுவாங்க போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்ச கடை தான். அதனால் நாங்கள் அங்கே நல்லா வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு என்ன பொம்மைகள் இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கடையில் கூட்டமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. எல்லாம் வாலிப பசங்க, கொஞ்சம் பெரியதாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பொம்மைகளை பார்த்து வாங்குறதுக்கு கூட்டம் கூடுது. இங்கே பாருங்கள், நம்ம பண்ணுவோம்ல, காரோட ஆம்பிளிஃபையருக்கு தனியாக 12 வோல்ட்டு கொடுத்து அதில் ப்ளூடூத்லாம் அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணுவோமே, அந்த மாதிரி இங்கே ஒரு கடையில் வச்சு ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த கார் ஆம்பிளிஃபையர் வந்து டச்சில் வர்றது, நிறைய ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவர் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர், ஹோம் தேட்டர் அளவுக்கு இருக்கும் போல். இது மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிளோட ஐபேடை வந்து மாட்டி வச்சுக்கிற மாதிரி, ஐபோட மாட்டி வச்சுக்கிற மாதிரி பின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாட்டி அப்படியே இதில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்காமல. ரொம்ப ஓல்டு டிவைஸ் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ஒர்க் ஆகும்னு தெரியல. நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பழைய டிவைஸை பார்க்குறதுக்கு. அதுக்கு பின்னை பாருங்களேன், ஓல்டேஜ் பின்னு, இந்த ஆடியோ பின்னு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குல்ல. பெங்களூரில் வெயில் கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா படுபயங்கரமாக இருக்குது. நம்ம வேறு லேட்டாக வந்துட்டோமா, அதனால் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் எப்போயாச்சும் வந்தோம்னா நம்ம சீக்கிரமாக வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாள் சென்னையில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக பெங்களூரில் வேலை கிடச்சிருச்சு. அதனால் இப்போது சென்னையில் இல்லை, இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். இங்கே வந்தப்போ நமக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா லாங்குவேஜ் வேறு, எல்லாமே வேறு. நம்ம அண்ணங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு ரிச்சி சீட் எப்படி இருக்குது சென்னையில், அது போல் இங்கே இருக்கிற கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தான் நமக்கு காட்டினாங்க. இவ்வளோ பெரிய உதவிகளை பண்ண நம்ம அண்ணங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் நாங்கள் இணைஞ்சு நிறையா இந்த ஸ்கிராப் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அப்புறம் ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ரீசர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய்.